மறு கன்னத்தை காட்டவும். பழிக்கு பழி அல்லது தவறு செய்வோரை தண்டிப்பது மனிதருக்குள்ள இயல்பு என்ற கருத்தோடு நின்றுவிடாமல் அத்தகைய பண்பு இறைவனிடமும் உள்ளது என்று சொல்லும் அளவு நம் மதங்களும் மரபுகளும் பாடங்கள் சொல்லித்தரும் வேளையில் இன்றைய ஞாயிறு வாசகங்கள் இந்த எண்ணங்களுக்கு சவால்களாக ஒலிக்கின்றன. பழிக்கு பழி கிறிஸ்தவ வாழ்வு முறை அல்ல என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் மிகவும் அழுத்தந்திருத்தமாக கூறுகின்றன. இந்த கண்ணியமான அதே நேரம் கடினமான பாடத்தை கற்றுக்கொள்ள இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்த மனதை தர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் நம் சிந்தனைகளை துவக்குவோம். தன் கண்முன் உறங்கிக் கொண்டிருக்கும் எதிரியை கொல்லாமல் அமைதியாகச் செல்லும் தாவீதை இன்றைய முதல் வாசகத்தில் 1 சாமுவேல் அதிகாரம் 26 இறைவசனங்கள் 2, 7-9, 12-13, 22-23 வரை சந்திக்கிறோம். தாவீதை கொல்லும் வெறியுடன் அலைந்து திரிந்த மன்னன் சவுல் களைப்புற்று ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கருகே அவரது ஈட்டியும் நிலத்தில் குத்தப்பட்டு நிற்கிறது. இதை கண்ட தாவீதின் மனதில் கட்டாயம் போராட்டம் எழுந்திருக்கும். அவருடைய போராட்டத்தை இன்னும் கடினமாக்கும் வண்ணம் அவருடன் சென்ற தோழர் அபிசாய், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்று கூறுகிறார். உறங்கும் எதிரி, ஊன்றப்பட்ட ஈட்டி, கொலை செய்ய தயாராக இருந்த கூலிப்படை என அனைத்தும் தனக்கு ஆதரவாக இருந்தாலும் தாவீது சரியான முடிவெடுக்கிறார். இவ்வுலக பார்வையில், ஏன் சொல்லப்போனால் மத நூல்கள் ஆங்காங்கே கூறும் படிப்பினைகளின் அடிப்படையில் தாவீது எடுத்த முடிவை தவறான முடிவு என்று கூற முடியும். பழிக்கு பழி என்ற உணர்வால் மட்டும் தாவீது ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இறைவன் தந்த அடையாளமாக எடுத்துக்கொண்டு சவுலை கொன்றிருக்கலாம். ஆனால் மன்னன் சவுலை கொல்ல 1 முறை அல்ல 2 முறை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவற்றை பயன்படுத்தாமல் சவுலை உயிரோடு விட்டுவிட்டு சென்றார் தாவீது. அத்துடன் நின்றுவிடாமல் சவுல் தன் தவறை உணர்ந்து நல்வழி திரும்ப வேண்டும் என்ற ஆவலில் சவுலின் ஈட்டியை தன்னுடன் எடுத்துச் சென்றார். தூரத்திலிருந்து தாவீது எழுப்பிய குரல் சவுலின் தூக்கத்தை கலைத்தது. கண் விழித்த மன்னன் சவுல் தாவீதின் குரலை கேட்டதும் அவரை கொல்லும் வெறியுடன் தன் ஈட்டியை தேடியிருக்க வேண்டும். அதே ஈட்டியை சமாதானத்தின் அடையாளமாக மாற்ற விழைந்த தாவீது அவரிடம் பேசினார். 1 சாமுவேல் அதிகாரம் 26 இறை வசனங்கள் 22-23 முடிய. தாவீது, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். உம்மேல் நான் கை வைக்கவில்லை என்று தாவீது கூறும் சொற்களை உமக்கெதிராக என் கரத்தை உயர்த்தவில்லை என்று ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் காண்கிறோம். பகைவருக்கு எதிராக அவர்களை அழிக்க கரங்களை உயர்த்துவதற்கு பதில் அவர்களை அரவணைக்க, ஆசீர்வதிக்க நாம் கரங்களை உயர்த்த வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதி சென்ற வாரம் நாம் கேட்ட சமவெளி பொழிவின் தொடர்ச்சியாக உள்ளது. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம் கேட்கவிருக்கிறோம். சமவெளி பொழிவு முழுவதிலும், குறிப்பாக இன்றைய நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ள பகுதியில் இயேசு கூறும் அறிவுரைகளை கேட்கும்போது இவை ஏட்டளவில் மட்டுமே பதிவு செய்து பத்திரப்படுத்தக்கூடிய அறிவுரைகள், நடைமுறை வாழ்வுக்கு எள்ளளவும் உதவாத அறிவுரைகள் என்று முடிவு கட்ட இவ்வுலகம் நமக்கு சொல்லித் தருகிறது. பகைவருக்கு பகைமை, வெறுப்போருக்கு வெறுப்பு, சபிப்போருக்கு சாபம் என்பது இவ்வுலகம் சொல்லித்தரும் மந்திரம். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் பகைவரிடம் அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்ந்து பேசுபவருக்கு இறைவேண்டல், கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னம்,
மேலுடையை எடுத்துக்கொள்பவருக்கு அங்கி என்று சவால்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கிறார். மறுகன்னத்தை காட்டுவது, மேலுடையுடன் அங்கியையும் சேர்த்து தருவது ஆகிய நற்செயல்கள் நாம் புண்ணியத்தில் வளர்வதற்கு சிறந்த வழிகள் என்ற கோணத்திலும் எண்ணி பார்க்கலாம். ஆனால் அது இயேசுவின் கண்ணோட்டம் அல்ல. மறுகன்னத்தை காட்டுவதால் நமக்குள் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நேரத்தில் நம்மை தாக்கும் பகைவரிடம் மாற்றம் எதுவும் நிகழவில்லை எனில் நாம் மறுகன்னத்தை காட்டுவதில் அர்த்தமில்லை. நாம் மறுகன்னத்தை காட்டுவதால் நமது பகைவரிடமும் மாறுதல்கள் வரவேண்டும். அந்த மாறுதல்கள் திரைப்படங்களில் வருவது போல் ஒரு நொடியில் ஒரு நாளில் வராது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருந்தாலும் அம்மாறுதல்கள் வரும் வரை நாம் இந்த நற்செயல்களை நம்பிக்கையோடு தொடர வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு முன்வைக்கும் சவால். மறுகன்னத்தை திருப்பி காட்டுங்கள் என்று இயேசு கூறிய சொற்களை மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் போன்றோர் தங்கள் அறவழி அகிம்சை வழி போராட்டங்களில் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டனர் என்பதை வரலாறு சொல்கிறது. காந்தி என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சி இது. காந்தி அவர்களும் அவரது நண்பரும் கிறிஸ்தவ போதகருமான சார்லி ஆண்ட்ரூஸ் அவர்களும் ஒரு நாள் வீதியில் நடந்து செல்லும்போது ஒரு ரவுடி கும்பல் திடீரென அவர்களை வழிமறித்து நிற்கும். அவர்களை கண்டதும், வாருங்கள், நாம் வேறு வழியில் சென்று விடுவோம் என்று சார்லி காந்தியிடம் சொல்வார். உன் எதிரி உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவருக்கு மறுகன்னத்தை காட்ட வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லையா என்று கேட்பார். அதற்கு சார்லி, சொன்னார், ஆனால் அதை ஓர் உருவகமாக சொன்னார் என்று பூசி மழுப்புவார். காந்தி அவரிடம், இயேசு அப்படி சொன்னதாக எனக்கு தோன்றவில்லை. எதிராளிகள் முன்னிலையில் நாம் துணிவுடன் நிற்க வேண்டும். அவர்கள் எத்தனை முறை அடித்தாலும் திருப்பி அடிக்கவோ திரும்பி ஓடவோ மறுத்து துணிவுடன் நிற்க வேண்டும் என்பதையே இயேசு சொல்லித்தந்தார் என்று நினைக்கிறேன் என்று காந்தி அவரிடம் சொல்வதாக அக்காட்சி அமைந்தது. இக்காட்சியில் காந்தியடிகள் கூறும் வார்த்தைகள் ஹீரோத்தனமாக தெரியலாம் அல்லது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். மலைப்பொழிவில் இயேசு கூறிய சவால்களை தன் வாழ்வில் பின்பற்ற முயன்ற காந்தியடிகள், கண்ணுக்கு கண் என்று உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்தால் உலகமே குருடாகி போகும் என்று சொன்னார். துஷ்டனை கண்டு நாம் தூர விலகும் போது நமக்கு வந்த பிரச்சனை அப்போதைக்கு தீர்ந்துவிடலாம். ஆனால் அப்பிரச்சனையின் பிறப்பிடமான அந்த துஷ்டன் மாறுவதற்கு தேவையான வாய்ப்பை நாம் தரவில்லையே. அந்த வாய்ப்பை தருவது பற்றித்தான் இயேசு சொல்லித் தருகிறார். மறுகன்னத்தை காட்டும்போது, மேலுடையுடன் அங்கியையும் சேர்த்து தரும்போது நமது பகைவரிடமும் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பை நாம் உருவாக்குகிறோம் என்று இயேசு கூறுகிறார். மன்னிப்பதால், மறுகன்னத்தை காட்டுவதால் இவ்வுலகம் நம்பிக்கையில் வளரும் என்பதை அனைவரும் உணரும் நாள் விரைவில் வரவேண்டும் என்று மன்றாடுவோம். மறுகன்னத்தை நாம் காட்டும்போது அக்கன்னத்தில் அறையும் நம் பகைவர்களின் மனங்களை மாற்றும் கனிவையும் துணிவையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.